அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्यां अरुणां अतिशय करुणां अभिनव कुलसुंदरीं वंदे ओम ऐं ह्रीं श्रीं श्री अरुणाचलम श्री अरुणाचलम श्री अरुणाचलम. நம்முடைய இந்து சமயத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வழி காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நல்லது அப்படின்னு நம்முடைய இந்து சமயம் வழிகாட்டியிருக்கு. ஸோ இந்து சமயத்தில் தோன்றின பெரிய மகான்கள், பெரிய ஞானிகள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், வாழ்க்கையில் வாழும்போது 4 விஷயங்களுக்காக நம்ம முயற்சி செய்யணும், பாடுபடணும் அப்படிங்கிறாங்க. 4 விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படிம்பாங்க. அதே தமிழில் சொல்லணும்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது காசு பணம் ரொம்ப முக்கியம்னு. என்ன அர்த்தம்? பணம் சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பொருள்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்பம், இன்பம்னு அர்த்தம் வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணும், இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இன்பத்தை அனுபவிக்கணும், தவறு கிடையாது, இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பொருள் ஈட்டுறது, அதுக்கப்புறம் இன்பத்தை அனுபவிக்கிறது, இது எல்லாம் ஒரு தர்மத்தோடு செய்யணும், அற வழியில் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அற வழியில் என்னத்தோம்? தர்மத்தோடு எல்லாம் செய்யணும். அப்படின்னா என்னத்தோம்? சுயநலமாக பேராசையோட எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலான்னு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது மற்றவங்களை எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்ல, மற்றவங்களாம் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ தர்மத்தோட பணம் சம்பாதிக்கணும், தர்மத்தோட இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த தர்மங்கிறது ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. நம்மளுடைய சமயத்தில் எப்படி வாழணும், தர்மத்தோடு வாழணும், நல்லபடியாக வாழணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, நாம் தர்மத்தின்படி வாழ்ந்தோன்னா தர்மம் தலை காக்கும், தர்மம் நம்மை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தர்மத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளம் தூய்மையாகி அந்த உள்ளத்தில் பக்தி பெருகும். ஆண்டவன் மேலே, பரம்பொருள் மேலே, சிவன் மேலே, அம்பாள் மேலே நமக்கு நல்ல பக்தி உண்டாகும், கடவுள் மேலே நல்ல பக்தி உண்டாகும். அப்படி நல்ல பக்தி செய்ய செய்ய, ஆண்டவனை தொழ தொழ, அவனை வழிபட வழிபட அது முக்திக்கு வித்தாகும், மோக்ஷம். என்ன அர்த்தம்? திரும்பி இங்கே பிறக்காமல் அந்த பகவான்கிட்டேயே போயிடுறது, அவரோடையே ஆனந்தமாக இருக்கிறது, இது மோக்ஷம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மோட்சத்தை அடையிறது தான் நம்மளுடைய சமயத்தோட உயர்ந்த லட்சியமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போது தர்ம வழியில் வாழணும், பொருளீட்டணும், இன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அப்படி செஞ்ச போது மனம் தூய்மை அடைஞ்சு அதில் பக்தி உண்டாகி இறைவனை போய் சேர்றது, அதுதான் முக்தி பதம்ங்கிறாங்க. அதுதான் ஆனந்தமான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வாழ்கிறது தான் நம்ம சமயம், இந்து சமயத்தோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஸோ அப்படி அந்த முக்தி பதத்தை எப்படி அடையிறது அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்ம வேதங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அப்படி நிறைய வேதங்கள்லாம் இருக்குது நம்ம சமயத்தில். ஆனால் அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு.
அதனால் நமக்கு படிக்க அவ்வளோ விளங்காது, நமக்கு புரியாது. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய பெரிய மகான்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அதையே தமிழ் அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்முடைய நாயன்மார்கள் செஞ்ச பெரிய ஒரு உபகாரம். அதாவது சைவ சமயத்தை சார்ந்த நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்க. அதை காட்டிலும் இப்போது திருவாசகத்தை எழுதின மாணிக்கவாசகர்னு இருக்கார். இவங்களும் அந்த வேதத்தையே தமிழாக்கியிருக்காங்க. அது தமிழ் வேதம்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த தமிழ் வேதம் வந்து படிக்கிறதுக்கு சுலபமாக புரியும் நமக்கு, ஏன்னா தமிழில் இருக்கிறதுனால. அது மாத்திரம் இல்லை, எளிமையான மார்க்கம். எப்படி இறைவன்கிட்ட பக்தி செலுத்துறது, எப்படி அவரை வணங்கிறது, எப்படி அவரை சரணடைகிறது, அந்த பகவான் நமக்கு எப்படி அருள் செய்வார், நம்ம எப்படி காப்பார், அப்படி எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் வேதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப தலையாயது என்ன அப்படின்னு கேட்டால், மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிற திருவாசகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? திருவாசகம்னு சொல்லுவாங்க. திருவாசகத்திற்கு உருகார் எவ்வாசகத்துக்கும் உருகார் அப்படிம்பாங்க. அந்த அளவு உருக்கமான பகவான் மேலே, பரமேஸ்வரன் மேலே அப்படியே அருமையாக பதிகங்கள்லாம் பாடியிருக்கார், பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்கார் அவர். ஸோ அந்த திருவாசகம், அந்த வாசகத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த திருவாசகம் வந்து சாதாரணம் இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட 51 பதிகங்களாக இருக்குது. திருப்பதிகங்கள் அப்படின்னா 1 2 இல்லை 51. ஒவ்வொரு பதிகத்துலேயும் பாடல்கள் நிறையா இருக்குது. சில இதில் 20 இருக்குது, சில இதில் 10, அப்படி 11 அப்படி இருக்குது. மொத்தமாக 656 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 நாள் நம்ம திருவாசகம் தான் படிக்க போகிறோம். அவ்வளவும் படிக்க முடியாது, அதெல்லாம் ஒரு சிலர் தான் பார்க்க போகிறோம். இந்த திருவாசகம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பரம்பொருளை, இந்த கடவுளை அடையணும், அவரை போய் சேரணும் அப்படின்னு அருள் தாகம்னு சொல்லுவாங்க, அப்படி அருள் நாட்டம்னு சொல்லுவாங்க. அப்படி உடையவர்களுக்கு இந்த திருவாசகத்தை படித்தா இன்னும் உள்ளத்தில் பக்தி பெருகி அந்த அருள் தாகம் இன்னும் அதிகமாகும். அதான் இந்த திருவாசகத்தோட ஒரு பிரயோஜனம் சொல்கிறார். ஸோ இன்னும் நமக்கு ஆண்டவன் மேலே பக்தி உண்டாகி அவர் அடையிறதுக்கு இன்னும் மனம் நெகிழ்ந்து அவரையே உருகி பாடி அவர் அடையிறதுக்கான ஒரு இதாக இருக்கிறது இந்த திருவாசகம்னு சொல்கிற இந்த நூல். அது மாத்திரம் இல்லை, இந்த கடவுள் மேலே பித்து பிடிச்சவங்க இருக்காங்க, கடவுள் பித்தர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பித்தை இன்னும் அதிகமாக்கும். அது பாருங்கள், பித்தை இன்னும் எப்படி வந்து ஒரு சுடர் விளக்குக்கு தூண்டுகோலோ அது மாதிரி இந்த பித்தம் பிடிச்ச அலையிறவங்களுக்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்குமா, அவங்களோட பித்து இன்னும் அதிகமாகும். அதுதான் திருவாசகம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல சத்சங்கம், அதாவது நல்ல சத்சங்கம் அந்த கடவுள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு சாதனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திருவாசகத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டால் மாணிக்கவாசகர்னு ஒருத்தர், அவர் பெரிய மகான். முதல்ல அந்த மகானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தான் அவர் எப்பேற்பட்ட மகான் தெரியும், அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியும், அதை எப்படி நம்ம படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு நமக்கு தெரியும். இந்த மாணிக்கவாசகர்னு சொல்லவர இன்னொரு பேர் திருவாத ஊரார்னு சொல்லுவாங்க. அவர் திருவாத ஊரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் பிறந்தார் அவர். நீங்கள் எல்லாம் மதுரைக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல, மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊர் இருக்குது. நானே இப்போ தான் பார்த்தேன், எவ்வளோ வருஷம் மதுரையில் இருந்திருக்கேன், திருவாத ஊர்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இப்போ தான் சமீபத்தில் போகும்போது திருவாத ஊர்னு ஒரு ஊர், அங்கே மாணிக்கவாசகர் கோயிலே இருக்குது, ரொம்ப அருமையான கோயில். அங்கே பூஜை வழிபாடு நடக்குது காலையும் சாயங்காலமும். மாணிக்கவாசகரே அங்கே திருவுருவச் சிலையாக வச்சுருக்காங்க மூலஸ்தானத்தில். அதே மாதிரி நீங்கள் மலை சுற்றுற வழி தெரியுமா? மலை சுற்றுற வழி இருக்கீங்க திருவண்ணாமலையில், அங்கேயும் மாணிக்கவாசகருடைய ஒரு கோயில் இருக்குது. அந்த அடியண்ணாமலை பக்கத்தில், அங்கே தான் அவர் திருவம்பாவை பாடினார், திருவம்பாவை எழுதினார். அங்கே உட்காந்து அதுக்கு ஒரு கோயில் இங்கே இருக்குது. ஸோ அவர் பிறந்தது திருவாத ஊர்னு சொல்கிறாங்க. அவர் பிறந்து வளர்ந்து வரும் பொழுது ரொம்ப புத்திசாலியாக இருந்தாராம், நிறையா படித்தவர். அது மாத்திரம் இல்லை, நல்ல புத்திசாலி. அது மாத்திரம் சிவபக்தி அவருக்கு சிறு வயசுலேயே இருந்துச்சு அவருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய கவிதைகள்லாம் எழுதுவாங்க, இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய எழுதுவாங்க சிறு வயதிலிருந்து. ஸோ அவருடைய அந்த மாண்பை கேட்டு பாண்டியம்மன் என்ன செஞ்சான்னா தன்னுடைய அரசவைக்கு அவரை அமைச்சராக்கின்றானாம்.
அமைச்சர்னா மந்திரி, அவரை அமைச்சராக்கிட்டோம். அமைச்சராக இருக்கும்போதும் அவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தன்னுடைய கடமைகள்லாம் செய்து வந்தார். பாண்டிய மன்னனுக்கு வந்து நல்ல பக்கத்துணையாக இருந்து அவன் வந்து நல்லா அந்த அரசாளத்துக்கு உதவியாக இருந்தார். ஸோ பாண்டிய மன்னனுக்கும் அவன் மேலே ரொம்ப பிரியம். ஏன்னா அப்படி ஒரு அருமையான ஒரு ஒழுக்க சீலராக இருந்தார். கல்வி மாத்திரம் கிடையாது, ஒழுக்கம், இறைபக்தி, இப்படி எல்லா நல்ல குணநலங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து கல்யாணம்லாம் செய்து கொள்ளலையாம். அவர் அப்படியே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, ஒரு முறை பாண்டிய மன்னன் என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த சோழ நாட்டு கடற்கரை பக்கத்தில் அரேபியாலேருந்து குதிரைகள்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்களாம். அரேபியாலேருந்து, அரேபியான்னு தெரியுமா, வெளிநாடு, அந்த அரேபியாலேருந்து குதிரைகள், ரொம்ப அருமையான குதிரைகள்லாம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டார். உடனே அவர் என்ன சொன்னார்னா, இந்த அமைச்சர்கிட்ட, நம்ம வாத ஊரார்கிட்ட சொன்னார், நீங்கள் போய் அந்த குதிரைகள் நல்ல குதிரைகளை பார்த்து வாங்கி வாங்க அப்படி சொன்னார். வாங்கி வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொருள், நிறைய பணமெல்லாம் கொடுத்து, நிறைய பொன் பொருள்லாம் கொடுத்து, இதை வச்சு அந்த குதிரையை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புனாராம். அப்பயே இந்த திருவாத ஊரார் வந்து சிவபெருமான் மேல் நிறைய பக்தி உண்டு அவருக்கு. அவர் சிவபெருமான் நினச்சின்னு இருப்பார். அப்படி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு மன்னனுடைய ஆணையை ஏற்று அவர் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது, அப்போ தான் திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர் வந்துச்சு. நடுவில் போகிற வழியில் ரொம்ப முக்கியமான அழகான ஸ்தலம். நீங்கள் அங்கே போயிருக்கீங்களான்னு தெரியாது. ஆத்மநாத சுவாமி அவரோட திருக்கோயில் இருக்காங்க. நானும் அதுவும் இப்போ தான் பார்த்தேன். அதாவது ஆவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் ஆவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. ஆத்மநாத சுவாமி தான் அங்கே எழுந்தள்ளி இருக்கார். அந்த திருப்பெருந்துறை போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த கோவிலில் போய் வணங்கும் பொழுது அங்கே ஒரு குருந்த மரம், அந்த மரத்தடியில் ஒரு பெரிய ஞானாசிரியர், ஒரு பெரிய ஞானி, சிவபெருமானே ஞானியாக வந்தார். அவர் இருந்து அருள்பாலிச்சிட்டு இருந்தார். இந்த மாணிக்கவாசகர் போய் அவருடைய திருவடிகளில் வீழ்ந்த உடனே தன்னுடைய திருவடிகளை எடுத்து அவர் தலையில் வச்சார். இது பேர் திருவடி தீட்சைன்னு பேர். இது ரொம்ப ரொம்ப சிறப்பான தீட்சை. அப்படி வச்ச உடனே அந்த வாத ஊரார் எல்லாத்தையும் மறந்து அந்த சிவபெருமானாகிய அந்த ஞானாசிரியரையே சரண் புகுந்துட்டார். புகுந்த பிறகு அவர் எதுக்கு வந்தவங்களே மறந்து போயிட்டாராம். அவர் எதுக்காக வந்தார்? மன்னன் வந்து நிறையா பொன் பொருள் கொடுத்து அரேபியாவிலேருந்து அந்த அரேபிய குதிரைகளை வாங்கிட்டு வர சொன்னார். அது சோழ நாட்டு கடற்கரையில் இருக்குது, அதில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். இவர் அதெல்லாம் மறந்து தன் குருநாதரையே சரணடைஞ்சு அங்கேயே சிவனுக்கான சேவைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். கோயிலை நல்லா அந்த பணத்தெல்லாம் செலவழித்து கோயிலை நல்லா கட்டுறது, வர்ற அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கறது, இப்படி இறைவனுக்கான பணிகள்லேயே அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஈடுபட நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. போன மந்திரியை காணவே காணும், என்னாச்சுன்னே தெரியல. அப்போ தான் ஒற்றர்கள் சொன்னாங்களாம், இல்லை அவர் இதை மாதிரி திருப்பரந்துரையில் ஒரு ஞானியோருடைய கூட்டத்தில் சேர்ந்து அங்கேயே காசெல்லாம் செலவழிச்சிட்டார். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி போய் குதிரையெல்லாம் வாங்க போகலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே மன்னனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இது நான் எதுக்காக அனுப்பிச்சேன், எங்கே போய் என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவகர்கள் காவலர்கள்லாம் அனுப்பினான். அவனை கூட்டிகிட்டு வா, நீ அந்த மந்திரியை அந்த அமைச்சரை கூட்டிகிட்டு வா, அவனை நான் தண்டிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு. சரின்னு அவங்க போன உடனே அப்போ தான் திருவாதூர் ஞாபகம் வந்துச்சு. ஐயோயோ, இப்போ நம்ம தவறு செஞ்சுட்டோமே, இப்போ அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சோமே, என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குருநாதர்கிட்ட போய் கேட்குறாராம், நான் இப்போ என்ன சொல்லுவேன் இவருக்கு, என்னை அரசன் தண்டிக்க போனேன், என்ன செய்வேன்னு சொல்லிட்டு. உடனே குருநாதர் சொன்னாராம், நீ வந்து தைரியமாக இது ஆவணி மூல நட்சத்திரம் தன்னைக்கு அந்த குதிரைகள்லாம் வந்து சேரும்னு சொல்லு அப்படி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவரும் சொன்னாராம் அந்த காவலாளர்கள்ட்ட, இந்த மாதிரி ஆவணி மூல நட்சத்திரம் குதிரைகள் வந்துடும் போங்க அப்படி சொன்னாராம். இவங்க போய் மன்னன்ட்ட சொன்னால் மன்னனுக்கு சந்தோஷம். ஓஹோ, நம்ம வேலையை தான் செஞ்சிட்ருக்கான், பரவாயில்லை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ஆவணி மூல நட்சத்திரம் போது ஒருத்தன் வந்து குதிரைகள்லாம் ஓட்டிகிட்டு வருவானாம் அந்த பாண்டிய நாட்டுக்கு. உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், பரவாயில்லையே வந்துடுச்சே எல்லா குதிரைகளும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் திருவாதூரை காணும், அவர் அங்கேயே இருந்துட்டார். குதிரைகள் மொத்தம் அனுப்பிச்சி வச்சுட்டார். இவன் ரொம்ப சந்தோஷம், யாருக்கு? மன்னனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டால், அந்த குதிரைகள் வந்துச்சு தான், ஆனால் அன்னைக்கு இரவே என்னாச்சுன்னா குதிரைகள்லாம் நரி மாறி ஊழிட்டுட்டு நரிகளாக மாறிடுச்சு. இந்த ஆச்சரியத்தை கேள்விப்படுறீங்களா நீங்கள்? குதிரைகள் வந்துச்சு, அந்த குதிரைக்கு பரின்னு சொல்லுவாங்க தமிழில், செந்தமிழில்.
அந்த பரிகள்லாம் நரிகள் ஆயிடுச்சு. ஊன்னு ஊழையிட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. உடனே மன்னனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துடுச்சு. என்னடா இது, நான் எதுக்காக அனுப்பிச்சேன், இவன் என்ன செஞ்சான், என்னை ஏமாற்றிட்டான் இவன், இந்த குதிரைகளை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு மாயாஜால வித்தை பண்ணி நரிகளை தான் குதிரைகளை அனுப்பிச்சி வச்சுருக்கான், திருப்பி அவங்கெல்லாம் நரிகளாக மாதிரி குதிரையில் ஓடி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு வாங்க தரேன்னு சொல்லி ஏவலாளிகள் அனுப்பிச்சார். உடனே அவங்க போய் இந்த மாணிக்கவாசரை திருவாதூரரை இழுத்துட்டு வராங்க. வந்த உடனே அவரை சிறையில் அடைச்சிட்றான். சிறையில் அடித்து பலவிதமான கொடுமைகள் செய்கிறான். ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மாணிக்கவாசகர் திருவாதூருக்கு என்னன்னு கேட்டால், நான் ஈசனுக்காக தான் எல்லாம் செலவழித்தேன், ஈசனுடைய கைங்கரியம் தான் பண்ணேன், இதெல்லாம் ஈசனுடைய செயல், இது பகவானுடைய திருவிளையாடல் தான், அதனால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டாரான். அது மாத்திரம் இல்லை, அதாவது இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, தங்கம், அது வந்து நெருப்பில் போட்டால் இன்னும் சுத்தமாகிடும். அதுபோல் இந்த துன்பத்தில் அவர் வந்து மனசு வாட வாட இன்னும் அவருக்கு பகவான் அந்த சிவன் மேல் அவ்வளோ பக்தி பொங்கி பெருக ஆரம்பிச்சது. ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்க, இவர் இனிமேல் சிவனெல்லாம் மறந்துடுவான்னு நினச்சாங்க. ஆனால் அவருக்கு அந்த துன்பம் வர வர இன்னும் பகவான் மேலே, சிவன் மேல் அதீதமான ஒரு பக்தி பெருக ஆரம்பிச்சது. இது எல்லாம் சிவன் செயல் தான் அப்படி சொல்லிட்டு அமைதியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, இதுவும் ஏதோ சிவனுடைய வேலை, சிவனுடைய விளையாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். சில பேருக்கு துன்பம் வந்தாலே கடவுளை தூக்கி போட்டுருவாங்க. ஐயோ இவ்வளோ கும்பிட்டேன் சாமியை, எனக்கு சாமி ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சில பேர் கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க சாமியை. அப்படி செய்யக்கூடாது. துன்பம் வர வர திருப்பி அவரையே தான் நம்ம திருவடிகளை பற்றி கொள்ளணும். அப்போ அழுதுட்டு அப்படியே சிறையிலே இருப்பார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு அதிசயம் நடக்கும். இதெல்லாம் சிவனுடைய விளையாட்டு தான் எல்லாம். இப்போ அந்த குதிரையை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் வேறு யாரும் கிடையாது, சிவன் தான் கொண்டு வந்தார். அவரே தான் அந்த குதிரையெல்லாம் நரிகளாக மாற்றி ஊழையடிச்சு ஓட சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் அவருடைய திருவிளையாடல். தன்னுடைய பக்தன் எப்படி வந்து இதெல்லாம் பார்க்குறான், எப்படி இதை எடுத்துக்கிறான்னு பார்க்குறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி செஞ்சார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அதே சமயத்தில் அந்த பாண்டிய நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, மதுரையில் வைகை நதி ஓடுது தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துலேருந்து வைகை நதி தான் ஓடிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆச்சா, பயங்கர வெள்ளத்தில் வைகை நதி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிது. வெள்ளம்னு தெரிந்து உங்களுக்கு தண்ணி பெருகி அந்த ஓரத்தில் இருக்கிற வீடுகள்லாம் அடிச்சுட்டு அப்படியே கரையை கடந்து அப்படி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த மன்னன் சொன்னாலாம், இந்த பாண்டிய நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தனாவது அட்லீஸ்ட் என்ன செய்யணும், அந்த மம்மட்டியெல்லாம் கொண்டு வந்து அந்த மண்ணை எடுத்து இந்த கரையை அடைக்கணும். ஏன்னா வெள்ளம் பொங்கி பெருகுது தானே. ஸோ இந்த கரையை அடைக்கிற வேலையை இவங்க செய்யணும்னு சொல்லி ஆணையிட்டானோ. ஸோ எல்லார் வீட்டிலேருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்தாங்க இந்த கரையை அடைக்கிறது. இந்த வெள்ளம் போகுது எப்படி, எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் அந்த மதுரையில் ஒரு கிழவி இருந்தாள், வயசான கிழவி. அவளை வந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வந்தி புட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. புட்டு சாப்பிட்டீங்களா நீங்கள்? இனிப்பு பண்டம் புட்டுன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு விற்று அவள் வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவள் போய் எப்படி கரையை அடைக்க முடியுமா? அவளுக்கு யாரும் கிடையாது. அவள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டான். எல்லாரும் வர சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தராக வரணும்னு சொன்னாலே அரசன். இப்போ நான் எப்படி போவேன், நான் எப்படி கரையை அடைப்பேன், நான் என்ன செய்வேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வரான், ஒரு கூலி ஆள், நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு ஆண் ஆள் வரான். அவன் சொல்கிறான், பாட்டி நான் உனக்காக அடைக்கிறேன் இந்த கரையை. அந்த வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதானே, நான் உனக்காக போய் கரையை அடைக்கிறேன், நீ எனக்கு புட்டு மாத்திரம் கொடுக்கணுங்கிறான். ஸோ நீ புட்டு கொடுத்தாவும் நான் சாப்பிட்டுட்டு நான் அங்கே போய் அடைக்கிறேங்கிறான். உனக்கு கிளவி வந்து சரின்னு சொல்லி புட்டு கொடுக்குறான். அவன் நிறைய மூட்டை சாப்பிட்டுட்டு அவன் போய் கரையெல்லாம் அடைக்காமல் அங்கே போய் ஜாலியாக படுத்துங்கிறான் அவன். அது மாத்திரம் இல்லை, அங்கே உள்ளவங்கள விளையாட்டு காமிச்சு அங்கேயும் இங்கேயும் போய் சும்மா விளையாடிட்டு இருந்தான், எந்த காரியம் ஒழுங்கும் செய்யாமல். இதை பார்த்துட்டே இருந்தாங்க காவலாளிகள். அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, இவன் மாத்திரம் சும்மா அங்கங்கே ஓடி தெரியறான், இவன் மாத்திரம் எல்லாருக்கும் விளையாட்டு காமிச்சிட்ருக்கான், வேலையே செய்கிறதில்லைன்னு சொல்லி அரசன்கிட்ட போய் சொன்னாங்க. உடனே அரசனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன் இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு பெரிய பிரம்பு எடுத்து அந்த வேலை செய்யாமல் சுற்றிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஆள் வந்திட்ட புட்டு வாங்கி தின்னுட்டு சும்மா இருந்தால அவனுக்கு முதுகில் ஒரு பிரம்பு வச்சு ஒரு அடி அடித்த உடனே
பார்த்தா ஒரு அதிசயம் நடந்துச்சு. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாரோட முதுகுலையும் ஒரு அடி விழுந்துச்சு. எப்படிடான்னு கேட்டால் அந்த கூலி ஆளாக வந்தது வேறு யாரும் கிடையாது, சிவபெருமான் தான் வந்திருக்காரு. சிவபெருமான் தான் வந்து அந்த வந்தி கிழவிக்கு வந்து அருள் செய்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு அடி விழுந்தோடனே எல்லார் மேலேயும் அடி விழுந்துச்சு. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, என்னடா அது அடி விழுந்துச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் தான் வந்ததோடைய அந்த நோக்கத்தை சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். ஸோ இந்த அரசன் மேலே அடி விழுந்த உடனே அவனுக்கு புத்தி தெளிஞ்சிடுச்சு. அவன் யோசிக்கிறான், ஆஹா நம்ம தவறு செஞ்சிட்டோமே, ஏன் சொத்துன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் சிவனோட சொத்து தானே, அந்த சிவனோட சொத்து தானே அந்த அமைச்சர் வந்து சிவனுக்காக செலவழித்தார், அவரை போய் நம்ம சிறையில் அடைச்சிட்டோமே, ஜெயிலில் போட்டோமே, ஐயோ பாவமாச்சேன்னு மனம் திருந்திடுறான். திருந்தி அப்புறம் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை தவறாக அவங்கள தண்டிச்சிட்டேன், நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு. உன்னை அவர் சொல்ல, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிழை கிடையாது, இப்போ என்னை நீ விடுதலை செஞ்சுடு, நான் இனி அப்படியே துறவியாக போகிறேன், நான் அப்படியே அந்த ஈசனையே வணங்கி கொண்டு ஈசனோடையே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னைய வெளியில் விட்டுடுன்னு சொல்கிறேன். உடனே அரசனும் இவரை வெளியில் விட்டுறான். அந்த அந்த சிறைச்சாலையில் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த வாத ஊராருக்கு இன்னும் 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 அவருடைய மனசு ஆண்டவனையே நாடி நாடி ரொம்ப பக்குவப்பட்டு அவர் பெரிய ஞானி ஆயிடுறார். சரி, ஆக்சுவலாக ரொம்ப துன்பம் வரும்போது மனசு ரொம்ப பக்குவப்பட்டுரும். ஸோ அவர் பெரிய ஞானி ஆயிடுறார். ஸோ வெளியில் வந்த பிறகு துறவு மேற்கொண்டு திருப்பி திருப்பெருந்துறை போகிறார். பார்த்தா அந்த குருந்த மரத்தடியில் இன்னும் அந்த அவருடைய ஞான ஆசிரியர் சிவபெருமானே தான் அப்படி வந்தார்னு சொல்கிறாங்க. அவர் இன்னும் அங்கே அமர்ந்திருக்கார். அவர் மாத்திரம் இல்லை, அந்த சிவன் அடியார்கள்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே போனோன்னே அவருக்கு ரொம்ப ஆனந்தம். ஆஹா, இதுக்கு தான் நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் காலம் தங்கியிருக்கார். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், ஒரு குருவினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஒரு குருநாதர் கிடைச்சார்னா ரொம்ப பெரிய விஷயம். அது மாத்திரம் இல்லை, இறைவனுடைய அடியார்கள், அதாவது இறைவனை வணங்குகின்ற அந்த பக்தர்கள் அடியார்களோட கூட்டம், அதுவும் ரொம்ப அருமை. ஸோ அவங்களோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ஆனந்தம். ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து இவர் இறை கைங்கரியெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் காலம் இருந்தார். இங்கே திருப்பெருந்துறையில் கொஞ்சம் காலத்தில் எதுக்காக வந்தோமோ அந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஞானாசிரியர் அந்த அவருடைய அந்த குருநாதரும் மறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் அங்கே உள்ள இறை அடியார்களும் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் அவர் அப்படியே கோயிலாக போக ஆரம்பிக்கிறார். ஏகப்பட்ட கோயிலுக்கு விஜயம் செய்கிறார். விஜயம் செய்ய எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடுறார். ஸோ எல்லாம் சிவபெருமான் மேலே தான் அப்படியே உருகி 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 சிவபெருமான பாட்டாக பாடுறார் அவர் எல்லா இடத்துலையும். ஸோ அவர் பாடின பாட்டு தான் இந்த திருவாசகம்னு சொல்லிட்டு. இது சாதாரண வாசகம் கிடையாது, திருவாசகம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது, தெய்வத்தன்மை வாய்ந்தது, அது பக்தர்களுக்கு பக்தியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது திருவாசகம்னு பேர். இவருக்கும் பேர் மாணிக்க வாசகர்னு ஏற்பட்டுச்சு. மாணிக்கம்னு தெரிஞ்சால் உங்களுக்கு நல்ல விலை மதிக்க முடியாத மாணிக்கம்மா, அந்த மாதிரி அவருடைய வாசகம் ஒன்று மாணிக்கத்துக்கு ஒப்பாக இருக்கும். ஸோ மாணிக்க வாசகர்னு பேர் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எழுதின பிறகு கடைசியில் அவர் வந்து அந்த சிதம்பரத்துக்கு போனார். உங்களுக்கு சிதம்பரம் தெரியுமா? சிதம்பரத்தில் அந்த சிவன் கோயில் இருக்குது, பெரிய கோயில், நடராஜர், சிவகாமி அம்மையார் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கோயிலில் போய் கடைசியில் சிவனோடையே அப்படியே ஒன்றிடுறதும் சிவபெருமான் இருக்கா நடராஜர், இவர் அப்படியே போய் இரண்டரை கலந்துடுறார், சிவபெருமானோட ஐக்கியமாயிடுறார். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு போனால் கோயிலை கும்பிட்றோம் சாமியை, ஆனால் இவர் என்ன செஞ்சார், அப்படியே சிவனோட சிவனாக அப்படியே ஐக்கியமாகி கடவுளாகவே ஆயிடுறார். ஸோ சிதம்பரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ உயர்ந்த ஒரு ஸ்தலம் அது. ஸோ அங்கே தான் வந்து மாணிக்கவாசகர் தன்னோட கடைசி காலத்தில் சிவனோடையே ஒன்றிட்டார். ஸோ அப்பேற்பட்ட பெரிய ஒரு மகான், ஒரு ஞானி, அவர் எழுதினது தான் திருவாசகம். அந்த திருவாசகத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்குது, இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவோன்னு நினைக்கிறேன்னா என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், திருப்பள்ளி எழுச்சின்னு இருக்குது. திருப்பள்ளி எழுச்சி
அதாவது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதாவது ராத்திரி 9:30 மணிக்கு மேலே அர்த்த சாம பூஜை சொல்லுவாங்க இல்லையா, அர்த்த சாம பூஜை சொல்லி என்ன செய்வாங்கன்னா, அதாவது அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த விக்கிரகத்தை கொண்டு வருவாங்க. சிவனாருடைய அந்த இதையும் கொண்டு போய் பள்ளி அறைன்னு இருக்கும், 2 பேரும் படுத்து தூங்குறதுக்கு. ஸோ அங்கே போய் வச்சு அவங்கள சாந்தமாக படுக்க சொல்லி உறங்க சொல்லி கதவெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மறுநாள் அதிகாலையில் 4:30 மணி 5 மணிக்கு சில கோயில் என்ன செய்வாங்க, நடை திறந்துருவாங்க. திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி போய் உறங்க வச்ச பகவானை சிவனையும் பார்வதி அம்மனையும் எழுப்பி, அதான் பள்ளி எழுச்சிம்பாங்க. திருப்பள்ளி எழுச்சின்னா அதான் தூங்கிட்டு இருக்கிறவங்கள துயில் எழுப்புறது. எழுப்பி அப்புறம் அவங்கள மூலஸ்தானத்தை வச்சு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஸோ அதான் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்கிறது. ஸோ இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சித்பவானந்தன் ஒரு பெரிய மகா ஞானியோடைய உரையை தான் வச்சு நான் இதை பேச போகிறேன். ஸோ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த திருப்பள்ளி எழுச்சிங்கிற இந்த திருப்பதிகம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து திரோதன சுத்தி அப்படிங்கிறார். திரோதன சுத்திங்கிறார். திரோதனம் என்னன்னு கேட்டால் மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து பகவானை ஆண்டவனை காண முடியாமல், அவரை தரிசிக்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு சக்தி மறைக்குது. அதுக்கு பேர் தான் திரோதன சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டா, அதிகாலையில் போய் மனமுருகி ஆண்டவனை வேண்ட வேண்ட அவனை திருப்பள்ளி எழுச்சி பாட பாட நம்மளுடைய மலங்கள்லாம் நீங்கி, தமோ குணம் அதெல்லாம் நீங்கி, ரஜோகுணம்லாம் நீங்கி அந்த மறைப்பு விலகிடும். அப்படின்னு அர்த்தம், அந்த அஜ்ஞானம் விலகிடும். திரோதன சுத்தி, சுத்தின்னு என்ன அர்த்தம், அந்த திரோதனங்கிற மறைப்பு விலகிவிடும், அது சுத்தி ஆகிடும். அப்போ ஆண்டவனுடைய தரிசனம் நமக்கு உண்டாகும். ஸோ அந்த திரோதன சுத்திக்காக பாடப்பட்டது தான் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் பாடுறீங்களா ஒரு வாட்டி? ஃபஸ்ட்டு செய்யுள் பாடுங்க. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேத்திகள் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அழகாக பாடுறாங்க பாருங்கள். இதான் திருப்பள்ளி எழுச்சியோட முதல் பாட்டு. இதை வந்து பிரித்து எழுதியிருக்கார் சித்பவானந்தர். என்ன வச்சிருக்காருன்னா, நம்மளாம் அவ்வளோ முட்டாள்னு தெரியும் அவருக்கு, தமிழே கூட வாசிக்க தெரியாதுன்னு தெரியும் அவருக்கு. அதை பிரித்து அழகாக எழுதி அதுக்கு பொருள் சொல்லியிருக்கார். நான் உங்களுக்கு பிரித்து படிக்கிறேன். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏறு உயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதை பிரித்து படித்தோன்னாலே நமக்கு நிறைய பொருள் விளங்கிடும், ஓரளவு தமிழ் தெரிஞ்சதுன்னா. ஸோ இந்த திருப்பள்ளி எழுச்சி, அதாவது பகவானை கண்முழிக்க சொல்கிறார். அவரை இரவு தூங்கிட்டு இருக்கிற பகவானை கண்முழிச்சு எழுந்திருக்கணும்னு வேண்டிக்கிறார். அதான் திருப்பள்ளி எழுச்சி. ஸோ என்ன சொல்கிறார், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமானே, சிவபெருமானே, என் மனதிற்கு இனிய சிவபெருமானே, பள்ளி எழுந்தருளாயே. அப்புறம் துயில் நீங்கி தூங்கிட்டு இருக்கிறது போதும், நீ எழுந்தருளாயே. நாங்கள் பக்தர்கள்லாம் வந்துட்டோம், உன்னை காண வந்திருக்கோம், எழுந்தருளாயே, நீ எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படி சொல்லி எப்படி சொல்கிறார், போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. போற்றின அர்த்தம் அவரை போற்றி புகழ்றது, போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என் வாழ் முதலாகிய பொருளே அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், என் உயிருக்கு உயிரே, உயிருக்கு உயிரான பொருளே. அப்புறம் உயிர்த்து வாழணும்னு சொன்னால் நமக்கு உயிர் இருக்கணும் இல்லையா.
அந்த உயிருக்கு கூட உயிர் கொடுக்கிற பொருள். அதான் என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னு சொல்கிறார். அப்படி இதயத்தில் என்னோட உயிருக்கு உயிராக இருக்கிற பகவானே, கடவுளே, புலர்ந்தது அப்படின்னு அர்த்தம். காலை சூரியன் உதித்தாகிவிட்டது, புலர்ந்தது, காலையில் ஆயிடுச்சு, தூங்குனது போதும், காலையில் ஆயிடுச்சு. நம்ம அம்மா சொல்லுவாங்களே நமக்கு, பொழுது விடிஞ்சு போச்சு, எந்திருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பகவானுக்கு சொல்கிறோம். சரி, இங்கே என்ன விசேஷம்னு கேட்டால், ஆக்சுவலாக பகவான் தூங்குறதே இல்லை. பகவான் எப்பொழுதும் விழித்து கொண்டு தான் இருக்கார். ஆனால் என்னென்னா, நம்ம அடியார்கள்லாம் நம்ம தூங்குறோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம என்ன செய்யணும், பகவான் தூங்குறான்னு வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய நிலையிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், அவரை ஐயோ தூங்குனது போதும்ப்பா, எழுந்து எங்களுக்கு அருள் செய்யணும் நம்ம வேண்டிக்கிறோம். இதுக்காக பகவான் தூங்கிறான்னு நினச்சக்கூடாது. பகவான் தூங்குறதே கிடையாது. ஆனால் நம்முடைய நிலையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், இரவாச்சு, இரவுனா பகவான் தூங்கணும், பாவம் தானே அவர். அப்புறம் காலையில் எழுந்திருக்கணுமே, அவரை போய் எழுப்பணும்னு நினைக்கிறோம் நம்ம. இதெல்லாம் நம்ம பக்தர்களுடைய ஒரு சிந்தனை இது. ஸோ என்ன சொல்கிற, பொழுது புலர்ந்தது, விடிஞ்சிடுச்சு, பூ கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி. அப்புறம் என்னென்னா, பூ கலர்னா அவருடைய திருவடிகள், அவருடைய கால்கள், திருவடிகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் தாமரையை போல் மென்மையாக இருக்கும். பூங்கலர்கள் அந்த பூவை போல மென்மையாக இருக்கும் அவருடைய திருவடிகள். அந்த திருவடிகளை நல்ல மென்மையான பூ கொண்டு நாங்கள் வணங்குகிறோம், அர்ச்சிக்கின்றோம். ஏற்றி அதை வணங்கி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது உன்னுடைய திருமுகத்தை பார்க்குறோம், அதில் ஒரு சின்ன சின்ன புன்னகை பூத்திருக்கு. உன்னுடைய அந்த அருளானது உன்னுடைய முகத்தில் இருக்கிற அந்த புன்னகையால் வெளிப்படுகிறது. அதான் இங்கே சொல்கிறார். எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். எழில் நகை கொண்டு என்ன அர்த்தம், நீ அப்படி சிரிக்கிற இல்லையா, அதை பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்செடுத்து நீ மனம் குளிர்ந்துட்டாய், நீ எங்களுக்கு அருள் செய்ய போகிறேன்னு எங்களுக்கு விளங்கிடுச்சு. அந்த அருள் தான் முகத்தில் அந்த குறுநகையாக வெளிப்படுது. அதை நாங்கள் ஆதாரமாக கொண்டு திருவடி தொழுகோம், உன்னுடைய திருவடிகளையே நாங்கள் பணிவோம். சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஒரே சிவபெருமானே. அதாவது இங்கே சிவபெருமான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், திருப்பெரும் துறை உரை. திருப்பெருந்துறை சொன்னேன் இல்லையா, அங்கே தான் போய் அவருக்கு ஞானாசிரியர் கிடைச்சாங்க சொன்னேன் இல்லையா, அந்த கோயில் அங்கே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே. திருப்பெரும் துறை உரை சிவபெருமான். அந்த திருப்பெருந்துறை எப்படி சொல்கிறார், சேற்று இதழ் கமலங்கள் மலரும். அதாவது செந்தாமரை எங்கே மலரும், சேற்றில் தான் மலரும், சேத்துல தான் மலரும் சொல்லுவாங்க. ஸோ சேத்துல செந்தாமரை மலர்ந்துருக்கான். அப்படி நிறைய செந்தாமரைகள்லாம் மலர்ந்து இருக்கிற தன் வயல் சூழ், வயல்கள்லாம் சூழ்ந்து இருக்கிற அந்த திருப்பெருந்துறை. சரி, நீங்கள் இப்போ போனால் கூட தெரியும் உங்களுக்கு, திருப்பெருந்துறை ஒரு மாதிரி ரூரல் ஏரியா தான். அது இப்போயும் நிறைய வயல்காடுகள் சூழ்ந்து தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்துடுச்சு இப்போது. இருந்தாலுமே அதை சுற்றி வட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்கள் தான் இன்னும் இருக்குது. ஸோ தன்னை குளிர்ச்சியான தன் வயல் சூழ், அந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறைங்கிற அந்த ஊரில் எழுந்திருக்கிற சிவபெருமானே, ஏறு உயர் கொடி உடையாய். ஏறுன்னு சொன்னால் காளை மாடு. அந்த காளை மாட்டை தன் கொடியில் வச்சுருக்கார். அந்த ரிஷபம் தான் அவருடைய வாகனம். இப்போ வச்சுருக்கோம் நந்தி, இதுதான் ஏறுன்னு சொல்கிறது. காளை மாடு நந்தி, அதில் தான் அமர்ந்து அவர் போகிறார். நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த அண்ணாமலையார் கோயிலில் கூட இந்த திருவிழா வரும்பொழுது ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த ரிஷப வாகனம்னு சொல்லுவாங்க, காளை மாட்டெலாம் உட்காந்துருப்பார். சுவாமியும் அம்பாளும் 2 பேர் ஜம்முன்னு உட்காந்து, வெள்ளி ரிஷபம் வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப ஜோராக இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா. அதுவும் அந்த பெரிய வீதியில் அப்படி வரும்போது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சிவபெருமான் அம்பாள் வர்ற மாதிரி. ஸோ ஏறு உயர் கொடி உடையாய், அதை கொடியில் வைத்திருக்கிற சிவபெருமானே. எனை உடையாய் அப்படின்னு அர்த்தம், என்னை ஆட்கொண்ட சிவபெருமானே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நீ பள்ளி எழுந்தளதோ, நீ உறக்கத்தை விட்டு எழுந்தருள்வாயாக. காலை புலர்ந்து விட்டது, இன்னும் நீ தூங்கக்கூடாது, எங்களுக்கு அருள் செய்யணும் இல்லையா, ஆகவே எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை மாதிரி திருப்பள்ளி எழுச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு செயலாக சொல்ல பார்த்தோன்னு சொன்னால், எழுந்தருளாயேன்னு ஆண்டவனை எழுப்புற மாதிரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவன் தூங்குறதில்லை,
ஆனால் நாம் இருந்தாலும் நம்மளுடைய நிலையிலேருந்து அவர் தூங்கிட்டு இருக்கார், அவர் எழுப்பணும்னு போய் எழுப்புறோம். சரியா? அதுதான் நம்ம இங்கே நிப்பாட்டிப்போம். மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 10-12 ஆயிடுச்சு. ஸோ மீதியெல்லாம் நம்ம அப்புறம் நாளான்னைக்கு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் நம்ம. சரியா? we will conclude here. ஸோ மணி 10-12 ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இப்போது ஸ்டாப் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க, இந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு பிரேக் மாதிரி நீ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 11 மணிக்கு அடுத்த சாமத்து பூசை ஆரம்பிக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான பூசை. லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு தான் அந்த சிவபெருமான் வந்து அந்த அடிமுடியிலா ஜோதியாக தோன்றினாராம். உங்களுக்கு தெரிந்தாலும் இந்த கதை, சிவன் வந்து அப்படியே பெரிய ஜோதியாக பெரிய நெருப்பாக தோன்றினார். அது எங்கே தோன்றினார் தெரியுமா? இங்கே தான் தோன்றியிருக்கார், திருவண்ணாமலையில். நம்ம அங்கே தான் இருக்கோம். அதை தோன்றி எல்லா தேவர்கள் முனிவர்களும் அவரை வாழ்த்தி வணங்கினாங்க. அந்த நாள் தான் சிவராத்திரி. அதாவது அடினார்த்தம், அவர் திருவடி, கால், முடினா தலை, இது ரெண்டையும் பார்க்க முடியல. பிரம்மா சிவனால் பார்க்கவே முடியல. அப்படி உயரமாக தோன்றியிருக்கார் சிவபெருமான். அப்படி இப்போ நெருப்பாக தோன்றியிருக்கார். அதாவது அக்கினி தலம்னு சொல்லுவாங்க. அப்படி தோன்றிய சிவபெருமானை தேவர்கள்லாம் வணங்குறாங்க, வணங்கி போற்றுகிறார். அந்த ஒளி தான் இப்போ அண்ணாமலையாக இங்கே சமைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் சிவராத்திரி. ஸோ அந்த 12 மணிக்கு தான் அவருடைய அந்த ஆவிர்வாகம், அப்படி அந்த அருள் ஒளியாக தோன்றினார். அதுதான் நம்ம சிவராத்திரின்னு கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இரவு வந்து விரதம் இருந்து அவர் நினச்சிட்டே இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப புண்ணியம். ரொம்ப புண்ணியம்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அது மாத்திரம் சொர்க்கத்துக்கே போவாங்க, இல்லாட்டி கைலாசத்துக்கே போய் சிவபெருமானோடைய ஐக்கியம் ஆகிடுவாங்க, ஒன்றாயிடுவாங்க. ஸோ அவ்வளோ புண்ணியம் இன்றைக்கி இரவு முழிச்சிருந்து சிவபெருமானை வணங்குறது. ஸோ நம்ம அழகான கோயிலில் ஆத்மலிங்கேஸ்வரர் இருக்காருங்க. முதல் கால பூஜை ஆயாச்சு. இனி 11 மணிக்கு மேலே 2வது கால பூஜை. 2வது கால பூஜை ரொம்ப சிறப்பான பூஜை, விசேஷமான பூஜை. இப்போ பின்னாடி வந்து ஒரு சின்ன லிங்கோத்பவர் இருக்கார். இந்த கோயிலுக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சகத்திலே இருப்பார். அவருக்கும் பூஜை பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து அதெல்லாம் பார்த்துட்டு 12 மணி ஆகிடும், 12-12:15 ஆகிடும். அதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனால் 3வது காலம் 4வது காலையும் பூஜை இருக்குது. 2 மணிக்கு 3வது கால பூஜை, 4 மணிக்கு கடைசி 4வது கால பூஜை, 5-5:30 வரைக்கும் பூஜை இங்கே இருக்குது. பூஜை மாத்திரம் இல்லை, இது மாதிரி வழிபாடு, ஸ்தோத்திரம் சொல்கிறது, பஜனைகள் எல்லாம் இங்கே இருக்க போகுது. ஸோ யார் எவ்வளோ முழிக்க முடியுமோ கண் முழிச்சு ஆண்டவனை வேண்டி வணங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.